ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யக்கோரிய மனு மீதான விசாரணை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். கிட்டத்தட்ட 3 இடங்களை ஒதுக்குறதுக்கு தயாரா இருக்கிறத அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. 2000 சதுரடி நிலம் கொடுக்கறதுக்கும் தயார் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அந்தந்த இடங்கள்லாம் எங்கெங்க இருக்கு சுபாஷ்? அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்திருக்காங்களா? குறைந்தபட்சம் 40 அடி சாலை உள்ள இடத்துல தான் மணிமண்டபம் கட்டினால்தான் பொதுமக்கள் எந்த சிரமமும் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறுகிய சாலை அமைத்தால் ஹத்ராஸ், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதோ அது போல ஒரு சம்பவம் நடைபெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரிய சாலை, பெரிய இடம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள், உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். அரசு வழங்க முன்வந்துள்ள இடங்கள் எங்கெங்கன்றது இன்னும் அரசு சொல்லாம இருக்காங்க நீதிபதி முன்று. அது என்னென்ன இடங்கள் சொன்னது பிறகுதான் இதில் ஒரு முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. அதே போல பெரிய சாலை, பெரிய இடம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள், உத்தரவு பிறப்பிக்க தயாராக இருக்கிறேன் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். குறுகிய சாலையாக இருக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த இடத்தில் பண்ண முடியாது, இந்த இடத்தில் வைக்க முடியாது என்பதை நீதிபதி கருத்தாக சொல்லியிருக்கிறார். அதே போல குறைந்தது ஒரு 40 அடி சாலையாக இருக்க வேண்டும். 15 அடி சாலையாக இருந்தால், அதாவது டபுள் வே ரோடா இருக்கக்கூடிய இடத்துல வச்சாக்க மக்கள் வந்து செல்வதற்கு, கூட்ட நெரிசல் இல்லாமல் செல்வதற்கு ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீதிபதி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அரசு ஒதுக்கும் இடத்தில் இப்போது புதைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நிலம் கொடுத்த பிறகு மணிமண்டபம் கட்டிக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி கருத்தாக சொல்லியிருக்கிறார். அரசு ஒதுக்கும் இடத்தில் இப்போது புதைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நிலம் கொடுத்த பிறகு மணிமண்டபம் கட்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது நீதிபதி சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. இன்னும் அரசு தரப்பில் அந்த 2000 சதுரடி எங்கே கொடுக்க போகிறோம் என்று சொல்லவில்லை. 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எங்கே என்று சொல்லவில்லை. அதை சொல்லிய பிறகு இதில் உத்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை இருக்கிறது. இவர்களுடைய முக்கியமான பிரேயர் இங்க இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் இந்த உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் தற்போது இந்த இடம், அதாவது வந்து செல்லக்கூடிய சாலை 15 அடி சாலையாக இருப்பதால் உள்ளே வர முடியாது. மக்கள் வந்து சென்றால் கூட்ட நெரிசல் ஏற்படும். போன்ற ஒரு சம்பவங்கள், கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான அந்த குறுகிய சந்தில் சென்றால் கூட்ட நெரிசல் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று நீதிபதி கருத்தாக சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் நெரிசல் நிறைந்த பகுதி என்பதற்கான ஆதாரங்களாக வரைபடங்கள் சமர்ப்பித்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வாதம் செய்து வருகிறார். கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த இடத்தில் பண்ண முடியாது, மணிமண்டபம் கட்ட அனுமதி தரக்கூடாது என்பதை வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் என்று நீதிபதியும் உறுதியாக சொல்லியிருக்கிறார் என்பதை கருத்தாக பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணையிலேயே இருக்கிறது. இன்னும் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. உத்தரவு பிறப்பித்த பின்னர் இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்ரீராம், தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தரப்பு, அரசு தரப்பு அதே பேர் கருத்தையும் சொல்லி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வாதம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து பொற்கோடியிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். உத்தரவு பிறப்பிக்க தயாராக இருக்கிறேன், அரசு ஒதுக்கும் இடத்தில் இப்போது புதைத்துக் கொள்ளுங்கள், பிறகு இடம் தந்த பிறகு மணிமண்டபம் கட்டிக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி சொன்ன கருத்தை பொற்கோடியிடம் கேட்டு சொல்லும்படி நீதிபதி